ஃபுட்டு சாப்பிடறப்ப போதுமா இன்னும் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிக்கோ, ஐஸ்கிரீம் சொல்லட்டுமா, காஃபி ஆர்டர் பண்ணட்டுமா, என்ன நீ இவ்வளவு கம்மியா சாப்பிடறப்ப கியூட்டா இருக்க, இப்படி எல்லாம் சொல்லணும். அதை விட்டுட்டு என்ன இது எரும மாடு மாதிரி சாப்பிடுற, இப்படி சாப்பிட்டா இன்னும் குண்டாயிட்டே தான் போவேன், 12 மணிக்கா இந்த டைம்ல எவனாச்சும் சாப்பிடுவானா, இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. நாங்க காசிப் பேசுவோம், அந்த டைம்ல நீங்க அப்படி எல்லாம் கேட்டுக்கூடாது, நீங்களும் சேர்த்து காசிப் பேசணும். ஓ அப்படியா, நான் அப்படியே நினைச்சேன், ஓ அப்படி எல்லாம் பேசணும். அப்பதான் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஷாப்பிங் போகும்போது நாங்க ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வருவோம், அதுல வெயிட்டே இருக்காது, இருந்தாலும் நீங்க அதை வாங்கி மாட்டிட்டு வரணும். அப்பதான் உங்களுக்கே தெரியாம நாங்க அதை போட்டோ எடுத்து பப்பி லவ் பிரின்சஸ் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஸ்டோரி போட முடியும். நாங்க நிறைய ஆர்டர் போடுவோம், மாசத்துக்கு வீட்டுக்கு ஒரு 8-9 பார்சல் வந்துடும். அதை பார்த்துட்டு என்ன இது இவ்வளவு ஆர்டர் போடுற, காசோட அருமை தெரியல, இப்படி எல்லாம் கேட்க கூடாது. வாங்கிக்கொடி தங்கும், நீ தானே வாங்கிக்கிற, இன்னும் நிறைய வாங்கிக்கோ, நான் உனக்காக தான் சம்பாதிக்கிறேன், இப்படி எல்லாம் சொல்லி நாங்க நிறைய ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம். அந்த ரீல்ஸ்ல பேக்ரவுண்ட் பார்ப்போம், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஏதாச்சும் யூனிக்கா ட்ரெஸ் போட்டிருக்கா, யூனிக்கா ஜுவல்லரி போட்டிருக்கா, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். அப்பப்போ மாசத்துல ஒரு 4-5 வாட்டி அதுல இருந்து டிப்ஸ் எடுத்து எங்களுக்கு கிஃப்ட் பண்ணும். அதை விட்டு இது லூசு சும்மா அமைச்சிருக்கு அப்படின்னு அப்படியே விட்டு போயிடக்கூடாது. நாங்க கோவம் வந்து கத்துவோம், அதை பார்த்துட்டு இன்னும் நீ பேய் மாதிரி கத்துற, இப்படி எல்லாம் கேட்க கூடாது. ஜஸ்ட் கேட்கணும், ஜஸ்ட் லிசன் பண்ணணும், எதனால கத்துறா, எதுக்கு கத்துறா அப்படின்னு கேட்டுட்டு ஓகேமா கூல் டவுன் அப்படின்ட்டு காம்ப்ரமைஸ் ஆக்கி வைக்கணும். அதை விட்டுட்டு நீங்களும் கத்தி சண்டையை பெருசாக கூடாது. என்னடி சொல்ற?